லெட் u இஸ் ஈக்குவல் டு சம் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கர்வ் வந்துட்டு ரியல் பார்ட் ஆஃப் u ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஆஃப் u இஸ் ஈக்குவல் டு 1னா அது இன்டர்செக்ட் ஆகிற 2 பாயிண்ட்டு P and Qன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ சின்ஸ் இட் இஸ் இந்த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஃபார்மில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணி ரியல் அண்ட் இமேஜினரியாக நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துருக்குற எக்ஸ்ப்ரெஷனில் z இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு சப்ஸ்டிடியூட் பண்ணி நம்ம ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணி அதுக்கப்புறமா கிடைக்கிற அந்த எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு 1ன்னு போட போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரியல் பார்ட் தனியாக எழுதியாச்சு, இமேஜினரி பார்ட் தனியாக எழுதிட்டுருக்கோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து இன்டர்செக்ட்ஸ் ஒய் ஆக்சிஸ் அட் த பாயிண்ட் P and Qன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ஸ் அது வந்து P and Qவில் இன்டர்செக்ட் ஆகிறது வந்து ஒய் ஆக்சிஸ்லன்றதுனால நம்மளுக்கு ஆப்வியஸாக என்ன தெரியும் அப்படின்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு தெரியும். பிகாஸ் இட் இன்டர்செக்ட்ஸ் அட் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம சம் போட போகிறோம். ஸோ கொடுத்துருக்கிறதுனால ரியல் பார்ட் ஆஃப் யூ இமேஜினரி பார்ட் ஆஃப் யூ ஈக்குவல் டு 1. ஸோ இதுலேருந்து நம்ம ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து ரியல் பார்ட்டு, நெக்ஸ்ட் இமேஜினரி பார்ட் ஐ எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறமா ஈக்குவல் டு 1ன்றதுனால டினாமினேட்டர் ஃபுல்லாக ரைட் சைடில் போயிடும். ஸோ அது வந்து P and Q லை ஆன் ஒய் ஆக்சஸ் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த இருக்கிற நம்மளோட எக்ஸ்ப்ரெஷனில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒய்யோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வரும். நம்மளுக்கு இதோட ரூட்ஸ் வேணும், ஏன்னா நம்மளுக்கு வந்து 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பாயிண்ட்னா ஆப்வியஸாக என்ன, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 தானே பாயிண்ட்ஸு, அப்போ நம்மளுக்கு இந்த ரூட்ஸ் வேணும். நம்மளுக்கு இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை நம்ம ரூட்ஸ் ஃபைன் பண்ணணும். ஸோ -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b² மைனஸ் 4ac ஃபார்மில் நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 ரூட்ஸை கண்டுபிடிக்கிறோம். அந்த 2 ரூட்ஸோட டிஸ்டன்ஸ் தான் 5ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது y1 மைனஸ் y2ஓட டிஸ்டன்ஸ் தான் 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறோம், சப்ட்ராக்ட் பண்ணி அது 5க்கு ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ 2 குவாட்ரடிக் ரூட்ஸ்லையும் நம்ம என்ன பண்ணுறோம், சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற எக்ஸ்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா 4k² + 4k + 1 இஸ் ஈக்குவல் டு 25. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா நம்மளுக்கு 2 ரூட் -3 1 + 2 1. ஸோ கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா k இஸ் கிரேட்டர் தென் 0. ஸோ ஆன்சர் வந்து k இஸ் ஈக்குவல் டு 2.